இன்னொரு வாட்டி என்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. படேங்கப்பா, இவளுங்கெல்லாம் சாதாரண கும்பலே இல்லை, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணி போறியா? இதோ பாடுறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. பரவாயில்ல. எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மாலாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பாசம் அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா நம்பர் 1 மாப்பிள்ளையா இருப்பான்னு. அது இவன் தான். உட்கார். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே உட்காரு. சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போகணும். சரி, நீ கூட்டிட்டு போங்கடி. எஸ். நான் கிடாரிப்பட்டி MM காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி. இன்னொரு 5 நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. இருக்கலாம், ஆனா இவ்வளவு இருக்க கூடாதடி. சும்மா ரெடி. பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குவீன் விக்டோரியா தான் போகணும். வழிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டி அவன் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்ப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதம். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனே என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு. அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மையை மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமான்னு பொய்யாவது சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்திருப்போம்ல.
கட் பண்ணிட்டாங்க. கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. ஹலோ 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 மறந்து உங்க செல்ல மிஸ் பண்ணிட்டீங்க. வேணும்னு தான் மறந்து வச்சேன். அப்ப சொல்லிட்டு மறந்துருக்கலாமே. இதோ பாரு. ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல தெரியுமா? ஏன்? உங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மதன் நிறைய அம்பு விடுறாரு போல இருக்கு. பார்த்து 2 நிமிஷத்துல பட்டுன்னு கவுந்துறாளுங்க. இது வரைக்கும் லெஃப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கான், ரைட் டீம் பார்த்தோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா இவன். என்னங்க இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கேன். டேடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸை பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட் போங்க. இதே கிளம்பி எங்க அண்ணா வந்துட்டான். அவளை இங்கேயோ பார்த்தேன்டா, ஆனா எங்க பார்த்தேன் தான் ஞாபகம் இல்ல. ஆய மூடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத. உன்னை ஏமாத்த முடியாது சாமி, கண்டுபிடிச்சிருவிய. போதும் போதும், இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்லை. டேய், நம்ம கும்பல்லாம் இப்ப வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்க இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, பிள்ளைங்க 2 பேரையும் வாசல்ல நிக்க சொல்லுடி. மா டேய் அங்கேயே நில்லுங்கடா, இதோ வந்துட்டேன், அங்கேயே நில்லுங்க. மா டேய் நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா. 2 பேரும் சேர்ந்து வெளியே போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டியே உங்க மேலதான் திருஷ்டி பட்டு. அது மண்ணா கட்டியாது. டேய் நில்றா, எல்லாரும் திருஷ்டிய வாசல வச்சுதான் சுத்துவாங்க. நீங்க 2 பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி சரி கண்ணு. சரி போதுமா, துப்பலா வாடா. நீ தூப்புடா. தூ தூ தூ. டேய் டேய், காலை கழுவிட்டு வாங்கடா, காலை கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், விடுறா, என்ன ரொம்ப அழிச்சிட்ட? சாப்பிடறது இல்லையா? எல்லாம் உன் மேல உள்ள காதலாலதான். நீ சாதாரண ஆள் இல்லையா, லட்டு மாதிரி இருக்க. இது கடிச்சு வைக்கிறேன். ஐயோ, அங்க பாரு, அவனை பாரு, அவனை பாரு. அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு. இவன் விட மாட்டான். அடியே நாகமணி, வேலைய பார்க்காத, வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளி உட்கார். தள்ளுன்றல. காஃபி எடுத்துட்டு வா. கோயில் பிரசாதத்தை மறக்காம எடுத்து வச்சிங்களாப்பா? என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தரணும். பிஸ்கட் 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 வெரைட்டி பிஸ்கட் 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 வாங்கிக்கங்க சார். சார் இதான் நம்ம கோச், வாங்க. பிஸ்கட் பிஸ்கட். அம்மா, அது கூட எப்படி? மாமா ஆச்சரியமா இருக்கு, ரங்கநாதன் மாமன் சொல்லலங்க, அது இவர்தான். கல்யாணத்துக்கு வராம போனாலும் இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட அத்தை மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம், இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான். மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாரு, ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவரு. என்னங்க, அந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா. உட்காருங்கப்பா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்திருக்காங்க. நானும் அவரும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்ப பார்த்தேன். அது ரொம்ப நல்ல சம்பந்தம். அப்புறம் நான் யூஎஸ் போற டென்ஷன்ல பிஸியாகி மறந்துடுவேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும், சரியா? இன்னொரு விஷயம், அவங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க. பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான். சம்பந்தம்னு சொன்னது நீ ஏமா அவ்வளவு ஆர்வமா இருக்க? அதுவும் யாருக்கு? அந்த ரங்கநாத ஃபேமிலிக்கு. போய் அவங்களுக்கா? வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. தபர், ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லா இருக்குங்கிற ஆசையோட, விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட, இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க. 365 நாளும் அந்த சக்கரத்து முன்னாடி சுத்துறவங்க அவங்க. நம்ம சுத்துறவங்க கிடையாது, சுத்த வைக்கிறவங்க. அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்தியா, அதை விட்டுட்டு. இது ரொம்ப டாடி, மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமையை வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க. அது சரி, ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க? நாம என்ன பண்றோம்? ஹெல்ப் தானே பண்றோம். நான் எப்படியோ அவளும் அப்படிதான். நீங்க செஞ்சுதான்ப்பா ஆகணும், சரியா? அது சரி, அவன் நம்மள சுத்த வைக்கிறவனா சுத்துறவனா?
கேள்வி பாத்தியா உன் வயசு தான் அவங்களுக்கும் எப்படி பாடுறாங்க பாரு. நீயும் இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி. இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு ஒண்ணுதான் குறைச்சு. கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன். ஏன் நீங்க கத்து கொடுங்களேன். 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க. என்ன பாட்டியோட நீ பாடுறியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. சின்னவனே இந்தாடா காஃபி. ஏன் கை தட்டினா வந்துருமா? எழுந்திரு, எடுத்து குடி. இப்ப வரும் பாரு. நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான். தினமும் இப்படியே உயிரை வாங்குறான். உங்க நேரம் அப்படிடா. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. இந்த கையில 12 வளையலு, இந்த கையில 12 வளையலு. மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு புட்டாரு. சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இப்படியே இருக்கான். பேசினா உன்னை வெட்டி ஊருக்கெல்லாம் விருந்து வச்சிருவேன், ஜாக்கிரதை. எனக்கு பிடிச்சது வெராமீன் குழம்பு. அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தாதான் முடியும். அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாயிடுச்சு. இரு உனக்கு கடிச்சதான். விடுறா. Excuse me. Who is in the home? I am asking who is in the home. இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா? கரெக்ட். வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? எதுக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கு எடுத்த? வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு. முதல் வேலையை உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். அவசரப்படாது, எழுதிக்கோ. சரிங்க சார். அதோ அங்க இருக்கு, அதான் போண்டா. போண்டா முதல் போனி. நான் தான் சொல்லலாம். நான் சொல்றேன், நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. கதை வீடுக்குள்ள விட்டு காதல விட்டுரும். அருந்ததி பாட்டியா? சரி நீங்க சொல்லுங்க சார், நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்க அம்மா அப்பா தங்கச்சி, நானே எங்க அண்ணன். டோட்டல் 6 சார். மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார். 6 ஏ லக்கி நம்பர் சார். கை கொடுங்க சார். ரொம்ப முக்கியம். கிளம்பு. வீட்ல எத்தனை பேரு? சரியா போச்சு, மறந்துட்டேனே. எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? அவன் வர போயிட்டான் போல இருக்கு. பதில் சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? பக்கத்துல தான் இருப்பான், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவன உடனே நான் கேக்கல. ஏன் அப்படி நீ மறந்து போன? வேணும்னு தான் மறந்தேன். தெரியும், நீ வேணும்னா மறந்து போன. பத்தியா எனக்கு தெரியும். வேணும்னா யாராவது மறப்பாங்களா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான். இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷ கூட மதிக்கவே இல்ல. இம்சியா போச்சு. என்ன பாக்குற? நீ கூட என்ன மதிக்கல. டேய் என்னடா, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு? ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீதாமா, சீதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன இந்த வீட்ல யாரும் மனுஷிய கூட மதிக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரை சொல்லல. யாரு? வேற யாரு? சின்னவனா பெரியவனா? இவங்கள எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. எதுக்கு இந்த அழுமுஞ்சி? வா இப்படி. அங்க பாரு, அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு. நீ பாரு, கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும். நான் பார்க்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதுக்கு கவலை? என்ன சொன்னா கேட்டல? என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே. என்ன பார்க்க மாட்டேன். முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பாரு. பாரு. நான் ஒண்ணு அழுகையே. அழுதா பவுடர் கலைஞ்சு போயிடும். தெரியுமாடா, நம்ம சுரா சங்கர்ல கவிதை எழுதுறேன்னு காய்ச்சி எடுக்கிறடா. டேய் இல்லடா, நாடலடா. டேய் எனக்கு அவசரமா உச்சா வருதுடா. இந்த நேரத்துல வந்துச்சா? உங்க யாருக்குமே உச்சா வரலையா? அங்க பாருங்க, உச்சா வரும். டேய் இங்க வாடா. நீங்க என்னடா எந்திரிச்சு ஓடாம அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் சார்? அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையே. சம்பந்தம் இல்லதான். அவனுங்களுக்கு பதிலாக இன்னும் உள்ளதுக்கு உடனே வச்சுக்கோ. அதை என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்ப இவன் அடிச்சிங்க? உங்க அப்பன் பேரை சொல்ற. உங்க அப்பன் பேர் என்னடா? சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணா அவர்களா? ஆமா சார். நீ எந்திரிக்க மாட்டியா? நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுங்க என்னடா செய்வானுங்க? ஏய், உங்க அப்பன் பேர் என்ன? என்ன பண்றான்? உங்க அப்பன் பேர் என்னடா? பேரை சொல்றா. தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போடு. பேசாம அனுபவிக்கிறேன். உனக்கும் அப்பா இருக்காருல்ல, அவர் கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைப்பல்ல? ஏன் உனக்கு தெரியாதா? நாளைக்கு பார்க்கலாம். அண்ணே, உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா?
எதுக்கு அடிச்சானா? உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா? எனது உங்க அப்பா பேருக்கு அடிச்சிட்டான். அப்பா பேரு கேட்டதால அடிச்சானா? நீ போயா, அப்பா பேரு கேட்டதாலயா? ஏன் மோத்த எதுக்குடா பாக்குற? சீட்டை போடுறா. இவன் எப்படா வந்தான்? டேய் எங்க அண்ணனை பாத்தியா? கொஞ்சம் முன்னால பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அடிச்சு சாவடிக்கிறாளே இவ. சொல்லு சுரேகா. சுரேகாவா? யார் அது? எவ்வளோ ஒருத்தி எங்கேயாவது இருப்பா, பொண்ணு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்ணிட்டு. ஜெலசியா? எனக்கா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கலாமேடி. என் மொத்த வாழ்க்கையை லேமினேட் பண்ணி உன் வீட்டில் மாட்டி வச்சிருப்பான்ல. டேய் அவன் யார்ட்டையும் பேசுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால என் பின்னாடி 6 பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க, டேஸ்ட் இல்லாத நாதாரி. அவனுங்க எல்லாரும் காதல் பாரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லுவே அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காளே. எதை இதுதான் எதை 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 இதுதான் இதுதான் இதுதான். நீ அவன் காது கிட்ட போய் குயிங்னு சொல்லு. பல்லு ஒஞ்சு போயிடும், நீ போய் சொல்லு குயின்னு. தண்டங்களா தண்டங்களா. டேய் நான் சிரிக்கிறேன், அதே மாதிரி சிரிங்கடா. சரி. டேய் பச்சை பிள்ளைக்கு செத்து போயிடண்டா. சிரிங்கடாங்க. எங்க பாட்டனையும் எங்க பாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. எங்க முப்பாட்டனையும் அவன் பொண்டாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. பொதுவா அந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும். பச்சையா சொல்லணும்னா ஆசை. வந்துருச்சுரி, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறதுக்கு. அவன் பேச்சு என் உயிர் எடுக்குது. டவுட்டே இல்லடி, முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன் வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ. ஹலோ, போன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வச்சுட்டாரா?